லாஸ்ட் இயர் நவம்பரில் பிடிங்கினான் நீட்டுக்காய். அதே நீட்டுக்காய் எல்லாம் முடிஞ்சு இதான் கடைசி நீட்டுக்காய். இன்றைக்கு நான் இதை கறி வைக்க போகிறேன். அதால் இப்போ நான் இந்த நீட்டுக்காயை வெட்ட போகிறேன். பாருங்க, இப்போ 7 மாதம் இந்த நீட்டுக்காய் இருந்திருக்கு, பழுதாகாமல் 7 மாதம் சரியாக 7 மாதம் இருந்திருக்கு. அப்போ இந்த கொட்டிகளை எடுத்து வச்சா இந்த வார வரையும் மிளக போடணும். அப்போ இப்போ இது பழுதாகாமல் இருந்திருக்கு. இப்போ இந்த நீட்டுக்காயில் நான் திரும்பவும் இந்த முருக்கங்காய், தக்காளி பழம் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் வைக்க போகிறேன் தோசைக்கு. அப்போ நான் இப்போ செய்முறையெல்லாம் காட்டுறேன். கடவுள் உண்மையில் கடவுள் சொன்னது ஒவ்வொன்றும் யாரும் சொல்கிறதல்ல, நாங்கள் அனுபவிக்கிறதான் உண்மை. எங்களுக்கு இருக்கிற நோய்கள் கெமிக்கல் சாப்பாடு ஒன்றுமே ஒத்து வராத கனவேர் இருப்பினம்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கும் அப்படித்தான். அப்போ அந்த கெமிக்கல் அடைச்ச டின்னுகளில் இருக்குது, கூட கெமிக்கலை தோட்ட மரக்கறிகளில் இருக்குது. நான் ஒரு மருந்தும் அடிக்கிறேன் இல்லை, அப்படியே தனியாக போடுற எருக்களோடு வர காய் தான் இந்த காய். அப்போ நீங்களும் இதை முயற்சி செய்தால், இப்போவும் நாங்கள் போடுறது வர்றது வேறு, ஆனால் இருக்க சுகமாக இருக்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த நீட்டுக்காய் வையுங்கோ. நீட்டுக்காய் இதை வெள்ளை பூசணின்னு சொல்லுவினோம். அப்போ இது உண்மையாகவே உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது. அதே நேரம் கடவுள் சொல்லியிருக்கிறார், அவற்றை விருப்பத்தின்படி நாங்கள் என்ன செய்தாலும் அதை செய்யும் பொழுது தொட்டதெல்லாம் விளங்கும். நான் எதை தொட்டாலும் அது நல்லா தான் வர்றது, பெருமைக்காக சொல்கிறேன். அப்போ அதால் எந்த வார்த்தையை கடவுள் சொல்கிறாரோ அதை நாங்கள் செய்யாட்டால், ஒளி இருளுண்டு 2 இருக்குது. அந்த இருள் என்ன செய்யுதென்றால், எங்களை ஒன்றையும் நல்லதை செய்ய கடவுள் கொடுக்க போகிறோன்றாலும் அது எங்களுக்கு கொடுக்க விடுவதில்லை, ஒத்து வராமல் குழப்புது. அப்போ கடவுளும் பார்ப்பார், நான் செய்தது முழுக்க பிள்ளை என்றால் அவரால் ஒன்றும் செய்யலை, அதுக்கு ஆன்சர் இல்லை. அதால் நாங்கள் எவ்வளவு இந்த பூமியில் இருக்க நாங்கள் எவ்வளவுக்கு கடவுளுக்கு என்ன விருப்பமோ அதை நாங்கள் மனுஷர் மேலே அன்பு செய்ய சொல்லித்தான் அவருக்கு வேறு ஒன்றை முதன்மை இம்பார்ட்டன்ட் அன்பு. அந்த அன்பு வெளிப்படும் போது தான் கடவுளை அங்கே இனங்காண்டு கொள்ள முடியும். அப்போ கடவுள் நேர வரையில மனிதன் தான் அன்பாக இருக்கணும். அப்போ அது எந்த விதத்திலேயாவது நாங்கள் நல்லதை ஒரு ஊழியமாக செய்யலாம். அப்போ இது எனக்கு ஒரு விருப்பம். அப்போ இதை நான் சொல்கிறேன். இதில் பல பிரயோசனம் இருக்குது. நீங்கள் லிசன் பண்ணி இதை பார்த்து இதன்படி செய்யுங்கோ. நீட்டுக்காய் மரம் நான் எப்படி நடுகிற என்னன்றதை உங்களுக்கு இந்த இது சமைக்கிற முறை எல்லாத்தையும் பின்னுக்கு நீங்கள் பாருங்க. பரவாயில்லை, எல்லாம் இதிலேயே வச்சு சுட்டு இதிலேயே இதிலேயே இப்போ சாப்பிட போகிறோம். இந்த செய்முறை தோசை இது கோல் வீட்டு மாவில் தனியாக கோல் வீட்டு மாவும் உளுந்தும் வெந்தயமும் போட்டு செய்தது. எல்லாரும் டேஸ்ட்டாக சாப்பிடலாம், நல்லா இருக்கும். நீட்டுக்காய் சாம்பார், முருங்கக்காய், நீட்டுக்காய், கத்தரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் நல்லா இருக்கும்.